நம்ம லாஸ்ட் ஃப்ரைடே பார்த்தது வந்து EC2, ஒரு விண்டோஸ் EC2. அதில் வந்து எப்படி நம்ம அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் ஃபைல்ஸ் டிப்ளாய் பண்ணுறது அப்படின்றது பார்த்தோம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து அதே EC2, பட் in addition, ஸோ இட்ஸ் டே 6 இல்லையா? ஓகே, ஸோ அதே EC2 in addition, அந்த EC2ல இருந்து ஒரு சில ஸ்டாட்டிக் கண்டென்ட், ஜென்ரல் வெப்சைட், ரைட்? ஸோ வெப்சைட்ல வந்து ஒரு சில ஸ்டாட்டிக் கண்டென்ட் எல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் எப்படி நம்ம EC2ல இருந்து ஆஃப்லோட் பண்ணி, ஓகே, ஆஃப்லோட் பண்ணி நம்ம S3ல ஸ்டோர் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். Alright. நம்ம நேத்துல ஃப்ரைடே AMI எல்லாம் பார்த்தோமா? AMI செக்யூரிட்டி குரூப், இன்ஸ்டன்ஸ் டைப் நம்ம பார்த்தோமா? ஐம் ஜஸ்ட் செக்கிங். மனோஜ். Am I audible? ஓகே, ஓகே. பட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் AMI நம்ம பார்க்கல இல்லையா? ஓகே, ஃபைன். ஆல்ரைட். ஓகே, நான் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ண போறேன். ரைட். So when launching an EC2 instance, there are certain options like AMI, okay, அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ஸ் டைப், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி குரூப் இல்லையா? ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு வேல்யூஸ் கொடுத்து நம்ம லான்ச் பண்றோம். ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் இல்லைன்னா அதனுடைய தியரி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ரைட். இந்த குவிக் ஸ்டார்ட் AMI அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ கிளிக் ஆன் AMIs. there are குவிக் ஸ்டார்ட் AMI. ஒரு 45 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குவிக் ஸ்டார்ட் AMI இருக்கு. அப்புறம் மார்க்கெட் பிளேஸ் AMIs பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6,511 மார்க்கெட் பிளேஸ் AMIs இருக்கு. அது பத்தின தியரி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ அமேசான் மெஷின் இமேஜ்ல ரெண்டு மூணு கேட்டகரிஸ் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து லைனக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதுலேயே வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா மேஜர் கேட்டகரியை வந்து லைனக்ஸ் யூனிக்ஸ் டைப்பு, அதுக்கப்புறம் விண்டோஸ் டைப். ஓகே, லைனக்ஸ் யூனிக்ஸ் டைப்ல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு, விண்டோஸ்ல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஓகே, நம்ம வந்து ஜெனரிக்கா பார்க்க போறோம். ஸோ லைனக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. நமக்கு அமேசான் லைனக்ஸ் இருக்கு, உபுண்டு இருக்கு, இதெல்லாம் ஃப்ளேவர்ஸ். ஓகே, அமேசான் லைனக்ஸ், உபுண்டு, இப்போ விண்டோஸ் 7, விண்டோஸ் 2012 அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? விண்டோஸ் 10 இருந்தது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ். இதுலயே வந்து ஃபோன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்கு ஆண்ட்ராய்டில். ஸோ அந்த மாதிரி தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ். அமேசான் ஒரு ஃப்ளேவர், உபுண்டு ஒரு ஃப்ளேவர், ரெட் ஹேட் ஒரு ஃப்ளேவர், சூசி லினக்ஸ் ஒரு ஃப்ளேவர், டெபியன் அப்படின்றது ஒரு ஃப்ளேவர். இதனோட யூஸ் கேசஸ் பார்க்கலாம். அமேசான் லைனக்ஸ்னுடைய யூஸ் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்டிமலான ப்ரொடக்ஷன் ஒர்க்லோட். ஓகே, ஒரு ஆப்டிமலான ப்ரொடக்ஷன் ஒர்க்லோடுக்கு அமேசான் லினக்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு பேசிக் வெப் சர்வர், நம்ம லேப்ல பில்ட் பண்ற வெப் சர்வர்ஸ் எல்லாம் அமேசான் லைனக்ஸ் யூஸ் பண்ணி பில்ட் பண்றோம்.
அப்புறம் வந்து ஒரு நோட் ஜேஎஸ் சர்வர், ஒரு பைத்தான் ஏபிஐஸ். ஏபிஐனா என்னன்றது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் சர்வரில் ரன் பண்ணும்பொழுது அது வந்து அமேசான் லைனக்ஸில் வந்து ரன் பண்ணுவோம். இது வந்து ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, ப்ரொடக்ஷன் என்வாயர்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். மைக்ரோ சர்வீசஸும் இதில் ரன் பண்ணுறோம். மைக்ரோ சர்வீசஸ்னால் என்னன்றது நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது உபுண்டு ஃப்ளேவர். ஓகே, உபுண்டு ஃப்ளேவர் வந்து மோஸ்ட்லி டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட்டுக்கு, டெவலப்பருக்கு ஒரு டெவலப்மெண்ட் சர்வர் வேணும் அப்படின்னும் போது உபுண்டுவை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஈஸி டு யூஸ். ஓகே, அப்போ இதனோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் சர்வர், டெஸ்ட் சர்வர், இன் ஷார்ட் வந்து நான் ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ். ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணாத சர்வருக்கு வந்து உபுண்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். சிஐசிடி ஏஜென்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். டாக்கர் குபர்னெட்டிஸ் நோட்ஸ். ஓகே, ஒரு மாஸ்டர் இருக்கும், ஒரு ஸ்லேவ் இருக்கும். ஓகே, ஓகே, ஒரு மாஸ்டர் நோடு இருக்கும், ஒரு ஸ்லேவ் நோடு இருக்கும். ஓகே, திஸ் இஸ் மாஸ்டர் ஸ்லேவ். இந்த ஸ்லேவ்க்கெல்லாம் உபுண்டு யூஸ் பண்ணலாம் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் சிம்பிளிசிட்டி, நம்பர் ஒன். அதுக்கப்புறம் வந்து இதுல ரொம்ப ஹை கன்ஃபிகர்ட் ஃபீச்சர்ஸ் கிடையாது. இது ஒரு மாஸ்டரா ரன் பண்றதுக்கு இது கேப்பபிள் கிடையாது. ஓகே, அதனால நம்ம அது ஸ்லேவா யூஸ் பண்ணலாம். ஸ்லேவுக்கு திஸ் a குட் சாய்ஸ். அடுத்தது ரெட் ஹேட் என்டர்பிரைஸ் லைனக்ஸ். மோஸ்ட் ஆஃப் தி என்டர்பிரைஸ் ஒர்க்லோட்ஸ், நம்ம ஹெச்ஆர் அப்ளிகேஷன்ஸ், லீவ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ், ரைட், அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் ரீஇம்பர்ஸ்மெண்ட், ரைட், அதுக்கப்புறம் இந்த பேமெண்ட், ஒரு ஒரு பே ஸ்லிப் ஜென்ரேட் பண்ற, வியூ பண்ற, டாக்ஸ் சப்மிஷன் போர்ட்டல்ஸ், ரைட், ஆஃபீஸில் ரன் ஆகுது, அதெல்லாம் மேக்ஸிமம் வந்து ரெட் ஹேட் என்டர்பிரைஸ் லைனக்ஸில் ஒர்க் ஆகும். ஸோ திஸ் இஸ் மேட் ஃபார் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, கார்பரேட் அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், பேங்கிங் அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், சாப் ஒர்க் லோட்ஸாக இருக்கட்டும், தே ஆல் ரன் ஆன் லைனக்ஸ். இதெல்லாம் வந்து நான் கிளவுட் நாலேஜ் அண்ட் நான் கிளவுட் டாஸ்க், பட் குட் டு நோ. ஸோ கிளவுடுன்றது ஜஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடர். நம்ம ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டு வந்து லான்ச் பண்ணோம் அப்படின்னா இட் வில் கிவ் தட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நம்ம கொஞ்சம் அடிஷ்னலாக தான் வி ட்ரைங் டு லேர்ன். சூசி லினக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இஆர்பி சிஸ்டம். ஓகே, அப்புறம் சாப் ஹானா ஒர்க் லோட்ஸ் அப்படின்னு இருக்கு, டிப்ளாய்மெண்ட்ஸ்னு இருக்கு, சாப் ஒர்க் லோட்ஸ். ஓகே, ஸோ அதுக்கெல்லாம் அகைன் என்டர்பிரைஸ் சிஸ்டம்ஸ், அதுக்கெல்லாம் வந்து சூசி லினக்ஸ் யூஸ் ஆகும். டெபியன் அப்படின்றது வந்து டெபியன் லினக்ஸ் இஸ் நோன் ஃபார் லைட் வெயிட். சைஸ் கம்மி, சீக்கிரம் பூட் ஆகிடும், ஃபீச்சர்ஸ் கம்மி. ஓகே, காஸ்ட்டும் கம்மி. ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் வந்து வி யூஸ் டெபியன். ஒரு சின்ன வெப் ஆப் டெஸ்டிங்க்கு, ஒரு பேக் அண்ட் சர்வீஸ் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது வி ஹாவ் விண்டோஸ். விண்டோஸில் விண்டோஸ் 2019 இருக்கு, விண்டோஸ் 2022 இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த விண்டோஸ் பேஸ்ட் ஒர்க்லோட்ஸ் ஒரு மைக்ரோசாஃப்ட் பேஸ்ட் ஒர்க்லோட்ஸ் அதெல்லாம் வந்து வி ரன் ஆன் விண்டோஸ். ஓகே, எக்ஸாம்பிள் ஒரு டாட் நெட் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், ஒரு ஐஏஎஸ் வெப் சர்வராக இருக்கட்டும், ஒரு ஆக்டிவ் டைரக்டரியாக இருக்கட்டும், நம்ம ஆஃபீஸ் லேப்டாப்பில் லாகின் பண்ணால் யூசர் நேம் போட்டு லாகின் பண்ணுறோம் இல்லையா, அது ஆத்தென்டிகேட் ஆகி வருது இல்லையா, அது வந்து இட்ஸ் அன் விண்டோஸ் ஆக்டிவ் டைரக்டரி. ஏடி ஏடி யூசர் நேம்னே சொல்லுவோம். ஓகே, ஸோ அது இட் ரன்ஸ் ஆன் விண்டோஸ் சர்வர். அதுக்கப்புறம் ஒரு சில டேட்டா பேஸ், மைசீக்வல் டேட்டா பேஸ், தே ஆர் ஆல் ஸ்டோர்ட் ஆன் விண்டோஸ் சர்வர். ஓகே, அதுக்கப்புறம் மார்க்கெட் பிளேஸ் இருக்கு. கம் பேக் ஹியர். தென் தெர் இஸ் மார்க்கெட் பிளேஸ். மார்க்கெட் பிளேஸ்ல பார்த்தோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சாஃப்ட்வேர், அப்புறம் டெவாப் சாஃப்ட்வேர், பிசினஸ் அப்ளிகேஷன்ஸ், கிளவுட் ஆப்ரேஷன்ஸ், மிஷின் லேர்னிங், ஆன் அண்ட் ஆன். ஓகே, ஸோ மார்க்கெட் பிளேஸ்னா என்ன அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் பிளஸ் ட்ரஸ்டட் தேர்ட் பார்ட்டி ஏஎம்ஐஸ். ஓகே, வாட் தட் மீன்ஸ் இஸ் தட் இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா பிசினஸ் அப்ளிகேஷன்ஸ், one moment. Alright.
ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து ஒரு EC2வும் இருக்கு, ரைட்? அலாங் வித் தட் ஒரு சாஃப்ட்வேரும் ப்ரப்போஸ் பண்ணிருக்கு. ஸோ ஒரு சில வெண்டர்ஸ், ரைட்? வெண்டர்ஸ் அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப் பண்ற ட்ரைனிங் கம்பெனிஸ். EMIs. ஓகே. ஸோ சாஃப்ட்வேர் டெவலப் பண்ற கம்பெனிஸ், ரைட்? அவங்க வந்து நீங்க வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்க வெப்சைட் வந்து நீங்க டவுன்லோட் பண்றதை விட நாங்க வந்து அமேசான் போர்ட்டல்லே உங்களுக்கு எங்களுடைய சாஃப்ட்வேரை அவைலபிளா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் டேக் ஆரக்கிள். ஆரக்கிள் சாஃப்ட்வேர் நம்ம இங்க இருந்தே நம்ம வாங்கிக்கலாம். டேக் மை சீக்வல் ஃபார் எக்ஸாம்பிள். இதெல்லாம் டேட்டாபேஸ் சர்வீசஸ். இதெல்லாம் நம்ம இங்க இருந்தே வாங்கிக்கலாம். ஓகே. அண்ட் தென் போஸ்ட்கிரஸ் இங்க இருந்து வாங்கிக்கலாம். அடுத்தது ஒரு சாப். ஓகே, அவைலபிள் ஹியர். ஸோ இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ் அதை நம்ம தனியா வாங்கி இன்ஸ்டால் பண்றதுக்கு பதிலா இங்கேயே அதனுடைய கம்பேட்டபிள் சர்வீஸோட ப்ரீ இன்ஸ்டால்டா வருது. ஸோ இஃப் ஐ செலக்ட் அண்ட் லான்ச், ரைட்? ஸோ இஃப் ஐ செலக்ட் அண்ட் லான்ச், ரைட், ஐ வில் பி um, so I will be launching an EC2 instance with pre-installed SAP in it. Okay, so that's marketplace. So that's marketplace. அதுக்கப்புறம் லேட்டஸ்டா இருக்கிற டாக்கர் கண்டெய்னர் ஒர்க் லோட்ஸ், ரைட்? அதுக்கெல்லாம் தனியா ஏஎம்ஐஸ் இருக்கு. அண்ட் தென் இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கிற ஏஐ அண்ட் எம்எல், அதுக்கு தனியா ஏஎம்ஐஸ் இருக்கு. அண்ட் ஃபைனலி கஸ்டமைஸ்டு ஏஎம்ஐஸ். ஓகே. அமேசான் மிஷின் இமேஜஸ். ஒரு சில கம்பெனிஸ்ல வந்து அமேசான் வந்து விஎம் கொடுக்குது. ஓகே. பட் செக்யூரிட்டிக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஓகே. அந்த செக்யூரிட்டிக்கு ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த ஏஎம்ஐக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிட்டு தென் இட் பிகம்ஸ் an customized AMI or custom AMI. ஓகே. ஸோ இது வந்து அமேசான் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். அமேசான் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறத எடுத்து local IT team or security team, right? They'll inject some more softwares to it. அதுக்கப்புறம் they make it an customized AMI. கம்பெனி வைடு வந்து இந்த மாதிரி ஏஎம்ஐ தான் யூஸ் பண்ணணும், நீங்க டைரக்டா போயிட்டு இந்த ஏஎம்ஐ எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தே செட் அ ரூல். ஓகே. ஸோ தட் பிகம்ஸ் கஸ்டமைஸ்ட் ஏஎம்ஐ. நம்ம கஸ்டமைஸ்ட் ஏஎம்ஐ ஒன்று பில்ட் பண்ணுவோம். ஸோ தட் டைம் வி வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஏஎம்ஐ. ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணணும்னா நமக்கு ஏஎம்ஐ தேவையா இருக்கு. ஏஎம்ஐல எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகே. ஏஎம்ஐஸ். அடுத்தது லெட்ஸ் லுக் அட் இன்ஸ்டன்ஸ் டைப். ஓகே. ஸோ இன்ஸ்டன்ஸ் டைப் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே. தெர் ஆர் அ பஞ்ச் ஆஃப் தெம். ஓகே. எப்படியும் ஒரு 200+ மேல இருக்கும் இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ். ஓகே. ஸோ இன்ஸ்டன்ஸ் டைப் பார்த்தீங்க அப்படின்னா இட் சேஸ் T2 நானோ, T2 மைக்ரோ, T2 ஸ்மால், T2 மீடியம். ஸோ ஸ்மால் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ T2 ஸ்மால்ல T2 ஸ்மால், T3 ஸ்மால், M1 ஸ்மால், T3A ஸ்மால். ஓகே. அதுக்கப்புறம் லார்ஜ் பார்த்தோம்னா லார்ஜ்ல வந்து T2 லார்ஜ், அப்புறம் C3 லார்ஜ், அதுல வந்து 2 டைம்ஸ் லார்ஜ், 4 டைம்ஸ் லார்ஜ், 8 டைம்ஸ் லார்ஜ், ரைட்? ஸோ அந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் if I scroll down, ஓகே, C6 IN லார்ஜ். ஸோ இதுக்கெல்லாம் என்ன மீனிங் அப்படின்றது பார்க்கலாம். ஓகே. அடுத்து G5 16 டைம்ஸ் லார்ஜ். ஓகே. ஸோ இதுக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா
ஆம், இந்த வர்ச்சுவல் சிபியூ. ஓகே, ஸோ ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வர்ச்சுவல் சிபியூ மாறி இருக்கும். வெறும் லார்ஜுக்கு வந்து 4 வர்ச்சுவல் சிபியூ. 24 டைம்ஸ் லார்ஜ்க்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி மோர் நம்பர் ஆஃப் வர்ச்சுவல் சிபியூ. ஓகே, வெறும் லார்ஜுக்கு வந்து 16 கிகாபிட். 24 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா லார்ஜுக்கு அதுக்கேற்ற மாதிரி 384 கிகாபிட் மெமரி. திஸ் இஸ் நாட் ஹார்ட் டிஸ்க், திஸ் இஸ் மெமரி, ரேம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 48 டைம்ஸ் லார்ஜ். இது வந்து 192 வர்ச்சுவல் சிபியூ. அதுக்கப்புறம் இதனுடைய மெமரி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டெராபைட்ஸ், ரைட்? 768 கிகாபிட் மெமரி. ஓகே, ஸோ இதுதான் வந்து மாறி மாறி இருக்கும். அண்ட் தீஸ் ஜி அண்ட் ஐ அண்ட் சி, ரைட்? அதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கு, அதை நம்ம என்னன்னு பார்க்கலாம். கம் பேக் ஹியர். ஓகே, EC2ல இன்ஸ்டன்ஸ் டைப் பார்க்குறோம். ஓகே, ஸோ லெட் ஸ்டார்ட் வித் ஜென்ரல் பர்பஸ். இப்போ டி சீரீஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? T3 அதான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது. ஓகே, T2 தான் ஓல்டா இருந்தது. இப்போ T3 லேட்டஸ்ட் ஒன், T3 அண்ட் T4 ஆர் லேட்டஸ்ட் ஒன். இதனோட யூஸ் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா பர்ஸ்டபிள் ஒர்க்லோட். பர்ஸ்டபிள் ஒர்க்லோட்னா இது வந்து கொஞ்சம் ஆப்டிமைஸ்ட், கிளவுட் ஆப்டிமைஸ்ட் ஒர்க்லோட்ஸ். ஓகே, பர்ஸ்டபிள் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு சிபியூ இருக்கு இல்லையா? ஒரு 24, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகே, 24 கிகாபிட், சாரி 24 வர்ச்சுவல் சிபியூ இருக்குன்னு வைங்க. ஓகே, நம்ம at some point, right, or at any given point 24மே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். 24ன்றது மேக்ஸிமம். ஓகே, மேக்ஸிமம் இவ்வளோ வர்ச்சுவல் சிபியூ யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது 100% யூட்டிலைஸ் பண்ணும்போது இவ்வளோ வர்ச்சுவல் சிபியூ இருக்கும். லெட்ஸே நம்மளோட அப்ளிகேஷனில் நிறைய ஐடில் டைம் இருக்குன்னு வைங்களேன். ஐடில் டைம் அப்படின்னா நம்ம அதை 100% யூஸ் பண்ணல, 10% யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் அப்படின்னா, ஓகே, கொஞ்ச நேரம் வந்து 10% யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து 20% யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் 30 யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் 100 யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் திருப்பி கீழே வந்துடுறோம், திருப்பி கம்மியாக யூஸ் பண்ணுறோம், ஆன் அண்ட் ஆன். ஓகே, ஸோ இப்போ இந்த கம்மியாக யூஸ் பண்ண இடங்கள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து ஒரு சின்ன கிரெடிட்டாக ஆட் ஆகிடும். அதுதான் பர்ஸ்டபிள். பர்ஸ்டபிள் மட்டும்தான் அது பாசிபிள். ஓகே, ஸோ இது வந்து ஒரு கிரெடிட்டாக ஆட் ஆகிடும். ஓகே, ஒரு சில நேரங்களில் நம்ம 100க்கு மேலே போகணும் அப்படின்னும் பொழுது, ஓகே, இந்த கிரெடிட்ல இருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, that is called as credit or burstable workload. அது T3 and T4 are burstable workloads. இது வந்து dev and test environmentக்கு, Node.js, WordPressக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது there is M series. ஓகே, M series வந்து பேலன்ஸ் ப்ரொடக்ஷன் ஒர்க்லோட். இதுல மெமரியும் சிபியும் பேலன்ஸ்டா இருக்கும். ஸோ தட்ஸ் why it's called as M series. Good for e-commerce, good for Java-based application, good for enterprise internal portals. அதுக்கப்புறம் A series. ஓகே, A series is cost optimized. AMDன்றது கொஞ்சம் ஓல்டு. ஓகே, இது வந்து ஒரு பட்ஜெட் ஹோஸ்டிங், மீடியம் ஸ்கேல் வெப் ஆப்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, யூ டோன்ட் ஹேவ் டு கெட் கன்ஃபியூஸ்ட். இப்போ நிறைய பேர் இருக்கே, இது எப்படி நம்ம சூஸ் பண்றது அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அதுக்கு ஒரு கால்குலேட்டர் இருக்கு, நான் காமிக்கிறேன். அடுத்தது, ரைட்? தென் இன்ஸ்டன்ஸ் டைப்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஜெனரல் பர்பஸ். அடுத்தது தட் இஸ் கம்ப்யூட் ஆப்டிமைஸ்ட். அதுக்கப்புறம் மெமரி ஆப்டிமைஸ்ட், ஜஸ்ட் லைக் த நேம் சேஸ், ரைட்? இது வந்து கம்ப்யூட் ஆப்டிமைஸ்ட், நிறைய சிபியூ இருக்கும். இது மெமரி ஆப்டிமைஸ்ட், நிறைய மெமரி இருக்கும், ரேம். ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்ட்னா திஸ் இஸ் மென்ட் ஃபார் ஸ்டோரிங், ஸ்டோரேஜ் சர்வருக்காக இது யூஸ் பண்ணுவோம். ஆக்சிலரேட்டட் கம்ப்யூட்டிங் அப்படின்னா ஜிபியூ, நல்ல கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஏஐ டைப் ஆஃப் ஒர்க்லோட்ஸ்க்கு வந்து இந்த பி சீரீஸ், ஜி சீரீஸ், ஐஎன்எஃப் சீரீஸ், டிஆர்என் சீரீஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அந்த சிமுலேஷன்ஸ், சயின்டிஃபிக் சிமுலேஷன், வெதர் மாடலிங், ஃபினான்ஷியல் ரிஸ்க் சிமுலேஷன்ஸ், அந்த மேப்பு, ஓகே, சிமுலேஷன் மேப்ஸ், கிராஃபிக் ரிச். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஹெச்பிசி,
ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே. ஸோ இப்போ ஹவு டு ஐ ஐடென்டிஃபை எந்த இன்ஸ்டன்ஸ் டைப் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா there's a கம்பேரிசன். ஓகே. கம்பேரிசனை விட ஒன் மோமெண்ட். நேம் சூஸ் பண்ணிக்கிறேன். compare instance types. Get advice. Yes. ஸோ என்ன டைப் ஆஃப் ஒர்க் லோட், நம்மளோட ஒர்க் லோட் ஒரு வெப் சர்வர்னு வைங்களேன். இன் அவர் கேஸ் நமக்கு வந்து வெப் சர்வர் இல்லை டேட்டாபேஸ் ரன் பண்ண போறோம்னா டேட்டாபேஸ், மிஷின் லேர்னிங் ரன் பண்ண போறோம்னா மிஷின் லேர்னிங், இல்லை வந்து ஒரு வீடியோ டிரான்ஸ்கோடிங் பண்ண போறோம்னா வீடியோ டிரான்ஸ்கோடிங், சிமுலேஷன்ஸ் பண்ண போறோம்னா சிமுலேஷன்ஸ். ஓகே. ஸோ நமக்கு வந்து வெப் சர்வர் யூஸ் கேஸ் வந்து இது வந்து வெப் ஹோஸ்டிங்கா இல்லை இ காமர்ஸ் ரன் பண்ண போறோமா, இல்லை வந்து டேஷ்போர்ட் கிரியேட் பண்ண போறோமா, பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ண போறோமா. இன் அவர் கேஸ் இட்ஸ் வெப் ஹோஸ்டிங். அப்புறம் ப்ரையாரிட்டி என்ன உங்களுக்கு, ப்ரைஸ் ப்ரையாரிட்டியா, லோ காஸ்டா, இல்லை பர்ஃபார்மன்ஸ் தான் ப்ரையாரிட்டியா? எனக்கு வந்து ப்ரைஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பேலன்ஸ்டாக வேணும். சிபியூவில் வந்து அமேசான் ஜெனரேட்டடா, இல்லை இன்டெல்லா, இல்லை ஏஎம்டியா, இல்லை ஆப்பிள் மேக்கா, எனக்கு அந்த ப்ரிஃபரன்ஸ்லாம் இல்லை. ரைட். அண்ட் தென் அட்வான்ஸ் பேராமீட்டர்ஸ் கொடுக்கலாம் இந்த ரேஞ்ச்குள்ளே வேணும் அப்படின்ட்டு, பட் நான் கொஞ்சம் பிளைண்டாகவே கொடுக்குறேன். கெட் இன்ஸ்டன்ட் சஜஷன்ஸ். ஓகே. ஸோ இன்ஸ்டன்ட் சஜஷன்ஸ் வந்து ஐ கேன் கோ ஃபார் இங்கே வியூ ரெக்கமெண்டட் இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஐ கேன் கோ ஃபார் தீஸ் டைப்ஸ். தீஸ் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் அதனுடைய ப்ரைஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ virtual CPU இருக்கும், இன்ஸ்டன்ஸ் டைப் என்னவா இருக்கும், அதனுடைய CPU என்னவா இருக்கும், அதனுடைய மெமரி என்னவா இருக்கும், ஓகே, ரேம், ஓகே, அதனுடைய ஸ்டோரேஜ் என்னவா இருக்கும், அதெல்லாம் being suggested here. I can pick from these. ஓகே. ப்ரைஸ் அகைன் ப்ரைஸ் பேஸ் பண்ணி ஒரு ஹவருக்கு வந்து இவ்வளவு சார்ஜஸ் அப்படின்னு அந்த ப்ரைஸ் பேஸ் பண்ணி ஐ கேன் பிக். ஓகே. ஸோ நம்ம ஏஎம்ஐ பார்த்தோம், இன்ஸ்டன்ஸ் டைப் பார்த்தோம். வில் லுக் அட் ஒன் லாஸ்ட் திங், அதுக்கப்புறம் வில் லான்ச் EC2 இன்ஸ்டன்ஸ். Security group, yes. Okay. So go to instance, launch instance. AMI பார்த்தோம், instance type பார்த்தோம். One last thing, security group. Let's try to add an rule. Edit போயிட்டு let's try to add a security group rule. Security group rule add பண்ண போனோம் அப்படின்னா there are bunch of options available. Okay. அதுக்கப்புறம் there are bunch of port ranges. Okay. port range சொல்லுது there port range வந்து 22 சொல்லுது. அதுக்கப்புறம் I can also choose 7000 to 8000 அப்படின்னு சொல்லுது. இப்போ போர்ட்ஸ்னா என்ன? ஓகே, வில் டாக் அபவுட் தட். ஓகே. செக்யூரிட்டி குரூப்ல ஓகே இட் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் போர்ட்ஸ். ஓகே. இதுல என்ன மாதிரியான போர்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, போர்ட்ஸ்னா என்னன்னு சொல்றேன். என்ன மாதிரியான போர்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, நம்ம வெப் டிராஃபிக் செக்யூரிட்டி குரூப் இஸ் ஃபயர்வால், யூ நோ தட் ரைட்? ஸோ இப்போ ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ்ல என்ன அப்ளிகேஷன் ரன் பண்றோமோ அதுக்கு கரஸ்பாண்டிங் போர்ட் நம்ம ஓபன் பண்ணணும். ஒரு வெப் சர்வரா நம்ம ரன் பண்றோம் அப்படின்னா
வெப் சர்வருக்கான போர்ட் நம்ம ஓபன் பண்ணோம். நம்ம சோஃபார் என்ன பண்ணியிருந்தோம்? 80 ஓபன் பண்ணியிருந்தோம் இல்லையா? 80 அப்படின்றது வந்து இட்ஸ் a பேசிக் வெப் சர்வர். ஓகே. அதே வந்து செக்யூரா வேணும் அப்படின்னா போர்ட் 443 ஓபன் பண்ணணும். 443 ஒர்க்ஸ் ஆன் ஹெச்டிடிபிஎஸ். ஓகே. ஸோ நம்ம ஒன்றும் ஹெச்டிடிபிஎஸ் போகல, ஹெச்டிடிபி தான் யூஸ் பண்றோம். வெப் சர்வர் நம்ம யூஸ் பண்றோம். Right. அடுத்தது we wanted to log into the server using SSH. அதனால போர்ட் 20 so far நம்ம யூஸ் பண்ணி லாகின் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நேத்து ஒரு லேப் பண்ணோம், ஆர்டிபி விண்டோஸ் சர்வர். வி ஓப்பன் போர்ட் 3389. ஓகே, ஆர்டிபிக்கு நம்ம ஓப்பன் பண்ணோம். பிகாஸ் ஆஃப் தட் வி were able to log in to that server. அடுத்தது ஒரு டேட்டாபேஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்றோம் அப்படின்னா MySQL இருந்தா அதனுடைய போர்ட் நம்பர் வந்து 3306. இப்போ இங்க போனேன் அப்படின்னா லுக் ஃபார் MySQL. ஓகே, MySQL 1433 இது இல்ல. அரோரா இருக்குமே. ஓகே, ஸோ 3306 MySQL Aurora 3306. ஓகே, ஸோ MySQL 3306. இந்த போர்ட்னா என்னன்றது நான் சொல்றேன். ஓகே, அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் போர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா Postgres SQL 5432, மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் இருந்தா 1433, ஆரக்கிள் டிபியா இருந்தா 1521. ஆரக்கிள் சர்வர் ரன் பண்ற மாதிரி இருந்தா, ஒரு சில அப்ளிகேஷன் சர்வர்ஸ் டாம் கேட் அந்த மாதிரி அப்ளிகேஷன் சர்வர்ஸ் ரன் ஆகுது அப்படின்னா அதனுடைய போர்ட் 8080. ஒரு சில கஸ்டம் அப்ளிகேஷன்ஸ்னா 8000 to 9000. ஃபைல் டிரான்ஸ்ஃபர், ஓகே, ஒரு அது வந்து ஒரு ஃபைல் சர்வரா யூஸ் ஆகுதுன்னா போர்ட் 2122 ஓப்பனா இருக்கணும். இது ஒரு அவுட்லுக் மெயில் அதில் இன்ஸ்டால் பண்ணி அது வந்து ஒரு அவுட்லுக் சர்வரா ரன் பண்றோம் அப்படின்னா போர்ட் 25, போர்ட் 465 ஓப்பன் பண்ணணும். இன்கேஸ் மானிட்டரிங் அந்த சர்வரில் நம்ம பண்றோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான சர்வீஸ் 53 and 123 ஓப்பன் பண்ணணும். யூ டோன்ட் ஹேவ் டு ரிமெம்பர் ஆல் தீஸ். இதெல்லாமே டாக்குமெண்டட் அவைலபிள் இன் தி இன்டர்நெட். ஓகே, now let's talk about ports. ஒரு சர்வர் இருக்கு அப்படின்னா, ஓகே, இந்த சர்வர்ல ஓகே வைட் ரேஞ்ச் ஆஃப் போர்ட்ஸ் இருக்கும். ஓகே, 0 to 65535 நினைக்கிறேன். 65535 or 34. சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் த்ரீ ஃபைவ். ஓகே, ஸோ ஒரு சர்வர்ல இத்தனை போர்ட்ஸ் இருக்கும். அது வந்து டிஃபால்ட் எல்லா சர்வர்ல இருக்கும், எல்லா லேப்டாப்ல இருக்கும், நீங்க யூஸ் பண்ற லேப்டாப்ல இருக்கும். ஓகே, இட்ஸ் பை டிசைன், மேனுஃபேக்சரிங் படியே இத்தனை போர்ட்ஸ் ஓப்பனா இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ஒரு போர்ட்டும் வந்து ஒரு ஒரு யூஸ் கேஸ்க்காக. ஓகே, இங்க பார்த்தோம் அப்படின்னா போர்ட் 80 வந்து வெப் டிராஃபிக்காக, போர்ட் 443 வந்து செக்யூர் வெப் டிராஃபிக்காக, போர்ட் 22 வந்து எஸ்எஸ்ஹெச்காக, போர்ட் 8080 வந்து ஆல்டர்னேட்டிவ் வெப் சர்வர் போர்ட்டுக்காக. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கம் ஹியர், இதுல வந்து நான் ஒரு வெப்சைட் இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்றேன் அப்படின்னா போர்ட் 80 ஓப்பன்ல இருந்தாதான் என்னால் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். போர்ட் 80 பிளாக்டா இருந்ததுன்னா என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. போர்ட் 22 ஓப்பன்ல இருந்தாதான் என்னால் எஸ்எஸ்ஹெச் பண்ண முடியும். ஓகே, நேற்று ஆர்டிபி பண்ணோம் இல்லையா, 348 நினைக்கிறேன் அந்த போர்ட் நம்பர். அந்த போர்ட் நம்பர் ஓப்பனா இருந்தாதான் நான் அந்த சர்வருக்குள்ள ஆர்டிபி பண்ண முடியும். ஓகே, அந்த போர்ட் பிளாக்டா இருந்தது அப்படின்னா என்னால பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதுதான் போர்ட் நம்பர்ஸ். கம் பேக் ஹியர். ஸோ தேர் தி டிஃபரெண்ட் போர்ட் நம்பர்ஸ். ஃபைன். So let's get back to the real lab today. Launch instance.
ஒரு வெப் சர்வர் லான்ச் பண்ணலாம். டாக்குமெண்ட்ல இருந்து எடுத்து, ஓகே, இங்க ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. நான் டே 6 ஏற்கனவே அனுப்பிச்சிருப்பேன். ரைட், ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. இந்த வெப் சர்வருக்கான நேம் வந்து ஒரு என்டர்பிரைஸ் வெப் சர்வர் அப்படின்னு கொடுக்கலாம். என்டர்பிரைஸ் வெப் சர்வர். கீப் எவ்ரி திங் as defaults. எதில் லான்ச் பண்ணுறேன்? நார்த் வெர்ஜினியால லான்ச் பண்ணுறேன். கீப் எவ்ரி திங் as defaults and launch. Proceed without keeper. Okay, this is going to be an interesting lab. நம்ம நேத்து என்ன பண்ணோம்? ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ்ல ஃபைல்ஸ் டிப்ளாய் பண்ணி we brought up a website, right? So இதுல நம்ம என்ன பண்ண போறோம்? Right? So instead of just using um, EC2 instance, right? நம்ம என்ன பண்ண போறோம்? EC2 இன்ஸ்டன்ஸும் EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு பின்னாடி ஒரு வால்யூமும் ஒரு S3 பக்கெட்டும் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ண போறோம். S3 பக்கெட் எதுக்கு அப்படின்னா ஸ்டாட்டிக் கண்டென்ட் ஆர் மீடியா அசெட்ஸ், ரைட்? ஒரு ஃபோட்டோ, ஒரு வீடியோ, ஒரு பிடிஎஃப், ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட், ஸோ அதெல்லாம் வந்து அசெட்ஸ். அதெல்லாம் நம்ம சர்வர்லேயே ஸ்டோர் பண்ணலாம். பட் யூனோ அது வந்து ஒரு ஹைலி பர்ஃபார்மண்டா இருக்காது. ஓகே, லோட் டைம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், அந்த அசெட்ஸ் எல்லாம் மூவ் பண்ணிட்டு நம்ம வந்து S3ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். மெயின் பேஜ் இங்கேருந்து லோட் ஆகுற மாதிரியும், பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாம் இந்த மாதிரி அடிஷ்னல் ஸ்டோரேஜ்ல இருந்து லோட் ஆகுற மாதிரி கன்ஃபிகர் பண்ணலாம். அண்ட் தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் வி கோனா டூ. நம்ம வந்து இன்னைக்கு ஒரு வெப்சைட் வந்து S3ல இருந்து, சாரி, வெப்சைட் வந்து EC2 இன்ஸ்டன்ஸ், வெப்சைட் வந்து இங்க இருந்து லோட் ஆக போகுது. ஓகே, அப்பாச்சி வந்து EBSல இருந்து லோட் ஆக போகுது. ஒரு சில பிக்சர்ஸ், ஓகே, இந்த வெப்சைட் பிக்சர்ஸ் யூஸ் பண்ண போகுது. அந்த பிக்சர்ஸ், வீடியோஸ், ஓகே, சாரி அபவுட் மை ஹேண்ட் ரைட்டிங். ரைட், பிக்சர்ஸ், வீடியோஸ் எல்லாம் இட்ஸ் கோன் கெட் லோடட் ஃப்ரம் S3. ஓகே, ஸோ அதை எப்படின்னு பார்க்கலாம். அகெயின் இந்த டயக்ராம் இன்னொரு விதமா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, browser, internet gateway, EC2 plus Apache, right? அந்த basic index.html EBSல இருந்து லோட் ஆகும். Okay? அந்த static files, images, அதெல்லாம் S3ல இருந்து லோட் ஆகும். All that will come back here. Apache இந்த டேட்டா எல்லாம் வச்சு ஒரு வெப்சைட் ஃப்ரேம் பண்ணி it will give an HTML response back to the user. யூசருக்கு பெரும்பாலும் வித்தியாசம் தெரியாது. ஓகே, EC2ல இருந்து லோட் ஆகுதா, S3ல இருந்து லோட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது தெரியாது. இன்ஃபேக்ட் த பெர்ஃபார்மன்ஸ் இஸ் கோன் பி குட். சீக்கிரம் லோட் ஆயிடும். எல்லாமே EC2ல இன்ஸ்டன்ஸ்ல ஸ்டோர் பண்ணி லோட் பண்றதை விட நம்ம S3ல ஸ்டோர் பண்ணி லோட் பண்ணோம் அப்படின்னா the performance is going to be good, and that's what we're going to see now. ஓகே, ஸோ ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணிட்டேன், ரன் ஆகுது. ஐ ஆல்சோ நீட் அன் S3 பக்கெட் இல்லையா? S3 பக்கெட்ல தான் ஒரு சில ஸ்டாட்டிக் கண்டென்ட்ல நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ கோ டு S3. பேரலா நான் டாக்குமெண்ட் போயிடுறேன். என் டாக்குமெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் 2-3 பிக்சர்ஸ் இருக்கு. வீடியோ இஸ் ஆஃப் சைஸ் 2.4 MB. ஓகே, அது கொஞ்சம் 2.4 MB லோட் ஆகணும் சர்வர்ல ஸ்டோர் பண்ணி. இது வந்து வெறும் ஒரே ஒரு ஃபைல். ஒரு thousands ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கு அப்படின்னா ஆப்வியஸா சைஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அவ்வளோத்தையும் நான் ஒரு சர்வர்ல போடணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சர்வர் நான் சூஸ் பண்ணணும். நான் நிறைய சர்வர் டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா? இவ்வளவு CPU, இவ்வளவு ரேம், இவ்வளவு ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவ்வளோத்தையும் போடணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய சர்வர் நான் சூஸ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி மந்த்லி பில்லும் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம், சின்ன சர்வரா சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வெறும் பேசிக் பேஜ் மட்டும் இங்கேருந்து லோட் பண்ணிட்டு இந்த பேஜில் அட்டாச் ஆகிற மற்ற ஃபைல்ஸ், ஓகே, மற்ற பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ், ரைட், அதெல்லாம் நான் அப்படியே S3க்கு ஆஃப்லோட் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம இன்னைக்கு நம்ம பண்ண போற லேப்ல பண்ண போறோம். ரைட்,
ஃபைன். ஸோ EC2 இன்ஸ்டன்ஸ். அப்புறம் வேற என்ன வேணும்? S3 வேணும் நமக்கு. ஸோ லெட்ஸ் கோ டு S3. S3ல ஏற்கனவே ஒரு பக்கெட் இருக்கு. லெட் மீ delete that bucket. Should be typing permanently delete. Okay, create a bucket. The bucket name வந்து e-commerce media. Account name. Create bucket. Already exists. Okay, one add பண்ணிக்கோ. Create bucket. Okay, so bucket got created. Enterprise e-commerce 27. Okay, March 2nd. Okay, okay. ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நான் இந்த பக்கெட்ல ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ கோ பேக் ஹியர். ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணிட்டு பக்கெட்ல மீடியான்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு கிரியேட் அ ஃபோல்டர் கால் மீடியா. ஓகே, ஸோ மீடியான்ற ஃபோல்டருக்குள்ள I'm going to store handbag, MP4, headphones, phones, JPEG, shoes, on and on. Okay. ஸோ ஏற்கனவே நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஹியர் அதனால நான் அதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். shoes. Okay. அடுத்தது phones, JPEG. Files, phones, JPEG. Okay, and then headphones. Headphones right here. And finally, ஒரு video. Okay, upload பண்ணியாச்சு. And it's getting uploaded. Got uploaded. எங்க இருக்கு? Enterprise Commerce Media so and so /media அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள இருக்கு. Okay. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பேசிக் HTML ஃபைல் EC2ல இருந்து லோட் ஆகும். அந்த EC2ல காட்டுற பிக்சர்ஸ் இதெல்லாம் அசெட்ஸ் இல்லையா? ஸ்டாட்டிக் அசெட்ஸ், மீடியா அசெட்ஸ் இதெல்லாம் வந்து S3ல இருந்து லோட் ஆகும். Okay. So let me go to EC2 instance. ஒரு EC2 instance launch பண்ணிருக்கிறோம். Connect to it. நான் டாக்குமெண்ட் போறேன். ஓகே, டாக்குமெண்ட்ல ஒரு பேசிக் வெப் பேஜ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த வெப் பேஜ் நம்ம கிரியேட் பண்றோம். அதுக்கு முன்னாடி லெட்ஸ் இன்ஸ்டால் சம் சர்வீசஸ். All right, so let's install some services. That's installed. அதுக்கப்புறம் ஒரு பேஜ் கிரியேட் பண்றேன். ஸோ இந்த பேஜ்ல என்னோட ஒரு பேசிக் வெப்சைட் கொடுக்குறேன். Okay, so basic website.
save it. Okay, so this should be running by now. நம்ம பேஜ் பார்க்கலாம். ஓகே, ஒரு பேசிக் வெப் பேஜ் வந்து EC2ல இருந்து ரன் ஆகுது. ஓகே, நம்மளுடைய இந்த அசெட்ஸ் எல்லாமே வந்து S3ல ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ வந்து இங்கே லோட் ஆகலை, ஏன்னா நம்ம ஒன்றும் S3 பாயிண்ட் பண்ணலை, வெறும் அந்த ஃப்ரேம் மட்டும்தான் லோட் ஆகுது. அந்த அசெட்ஸ் எல்லாம் லைக் said இட்ஸ் இன் S3. S3ல இந்த பக்கெட்ல இருக்கு. ஓகே, பக்கெட் கால்டு. ஓகே, இந்த பக்கெட்ல இருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து நான் அந்த கோட்ல வந்து பாயிண்ட் பண்ணணும். ஸோ ஹவு டு ஐ டூ தட்? இப்போ கோட்ல போனோம் அப்படின்னா somewhere here, right? Somewhere here there is bucket name. ஓகே, இந்த இடத்துல டிஃபால்ட்டா இருக்கு, வெறும் டெம்ப்ளேட் இருக்கு. ஸோ அதை போய் நான் கரெக்ட் பண்ணிட்டு என்னுடைய பக்கெட் நேம் கொடுக்கணும். ஸோ கோ இன் ஹியர், EC2 இன்ஸ்டன்ஸ்குள்ள அந்த வெப் பேஜ்குள்ள போயிட்டு if I come down or somewhere here, right? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டாகவே இருக்கு, வெறும் என்டர்பிரைஸ் இகாமர்ஸ் மீடியா, அப்புறம் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ் ஹோல்டர் தான் இருக்கு. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், எடிட் பண்ணுறேன். எடிட் பண்ணிட்டு ஓகே, சேவ் பண்ணுறேன். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போ ஒன் லாஸ்ட் திங், இப்போ S3 பக்கெட்ல வந்து ஒரு சின்ன பெர்மிஷன் கொடுக்கணும். டாக்குமெண்ட் போயிட்டு S3 பக்கெட்ல வந்து ஒரு சின்ன பாலிசி கொடுக்கணும். S3 பக்கெட் வந்து பை டிஃபால்ட் வந்து இட்ஸ் பிரைவேட். ஓகே, டிஃபால்ட்டா எந்த ஒரு செட்டிங்ஸுமே பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அது பிரைவேட். ஓகே, அப்படின்னும் போது பப்ளிக்கா வந்து அதை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, தட்ஸ் த கண்டிஷன். இப்போ பப்ளிக் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா வில் ஹாவ் டு மேக் இட் பப்ளிக் த்ரூ திஸ் பாலிசி. ஸோ இதில் என்ன சொல்றோம், எஃபெக்ட் பிரின்சிபல் ஆக்ஷன். ஓகே, எஃபெக்ட் வந்து அலோவ் பண்ணு. ஓகே, பிரின்சிபல் யார் வேணா ஆக்சஸ் பண்ணலாம். ஆக்ஷன் வந்து S3ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் உள்ள ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா, 4 ஃபைல்ஸ், அந்த ஃபைல்ஸ் வந்து யார் வேணா ரீட் பண்ணலாம். ஓகே, எஸ்பெஷலி இந்த S3 பக்கெட்ல இருந்து அவங்க ரீட் பண்ணலாம் அப்படின்றது தான் கண்டிஷன். இப்படி கொடுத்தோம் அப்படின்னா திஸ் பிகம்ஸ் பப்ளிக்லி ரீடபிள். ஓகே, ஸோ அந்த டெம்ப்ளேட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். லெட் மீ கோ டு S3. Go to S3 under permissions, under bucket policy, under permissions, okay, under bucket policy, I give this. Okay. Save changes. என்ன bucket correct தானே? You either don't have permission to edit the bucket policy, or bucket policy grants a level of public access that conflicts with the bucket block public access settings. Okay, one moment. Okay, so by default வந்து all public access is blocked, right? So let me enable that. Confirm. இது வந்து பப்ளிக் பிளாக்கை வந்து நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். ரிலீஸ் பண்ணிட்டு தென் ஐம் கிரியேட்டிங் அ பாலிசி. இந்த மாதிரி கண்டிஷன்ல வரும்போது அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்றேன். ஸோ நவ் இட்ஸ் அலவுட். இஃப் ஐ கோ பேக் ஹியர் அண்ட் ரிஃப்ரெஷ், ரைட், ஸோ ஆல் த ஐட்டம்ஸ் ஆர் கெட்டிங் லோடட் இன்க்ளூடிங் த வீடியோ. ஓகே, ஸோ இது எங்கேருந்து ரன் ஆகுது? திஸ் இஸ் ரன்னிங் ஃப்ரம் EC2 இன்ஸ்டன்ஸ். இந்த ஃப்ரேம் இட்ஸ் ரன்னிங் ஃப்ரம் EC2 இன்ஸ்டன்ஸ். இந்த ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ், ரைட், இது எங்கேருந்து ரன் ஆகுது? இஃப் ஐ ரைட் கிளிக் ஓப்பன், ரைட், இது எல்லாமே என்னுடைய S3 பக்கெட்ல இருந்து லோட் ஆகுது. ஓகே,
ஸோ இப்படி நம்ம கிரியேட் பண்ணும்போது and this how most of the applications are created. So இப்படி கிரியேட் பண்ணும்போது we create an highly performing web applications. Okay, பேசிக்கான சர்வீசஸ் மட்டும் சர்வர்ல இருந்து ரன் ஆகும். இந்த மாதிரி ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் எல்லாம் டைரக்டா S3ல இருந்து லோட் ஆகும். இப்படி தான் வந்து அமேசான் வெப்சைட்டுமே ரன் ஆகுது. ஸோ if I go to amazon.com, okay, amazon.com ஒரு any picture for that matter, okay, open image போனோம் அப்படின்னா this is getting loaded from the JPEG அப்படின்றது getting loaded from mmediaamazon.com. இது வந்து ஒரு S3 மாதிரியான ஒரு ஸ்டோரேஜ். ஓகே, அங்கேருந்து லோட் ஆகுது. இந்த பேசிக் வெப் பேஜ், ரைட், இந்த பேசிக் வெப் பேஜ் இஸ் கெட்டிங் லோடட் ஃப்ரம் an EC2 instance like server. Okay, fine. That's all I had. Any questions, anyone? இன்னைக்கு நமக்கு லேப் இல்ல. அஃப்கோர்ஸ் லேப் இருக்கு, நம்ம நாளைக்கு பண்ணலாம் அதை. இன்னைக்கு தியரி கொஞ்சம் நேரம் எடுத்துட்டதுனால ஐ தாட் லேப் நான் நாளைக்கு புஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ரைட், ஸோ நம்ம எல்லாரும் லேப் நாளைக்கு பண்ணலாம். இன்னைக்கு லேப் செஷன் கிடையாது. எனி கொஸ்டின்ஸ் எனி ஒன் சோ ஃபார்? ஆல் ரைட், ஃபைன். ஓகே, ஸோ ஃபார் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்குறோம்? ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்துருக்குறோம். இதுக்கு நான் ஒரு சின்ன குவிஸ் நான் கண்டக்ட் பண்ணுறேன். ஒரு கூகுள் ஃபார்ம்ஸில் ஒரு குவிஸ் அனுப்புகிறேன். இட்ஸ் அன் ஓப்பன் புக் குவிஸ் ஒன்லி. ஒரு S3னா என்ன, அதனுடைய 10 திங்ஸ் டு நோ அபவுட் S3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டாக்குமெண்ட் இருக்கு. அதை நான் ஃபர்ஸ்ட் அனுப்பிட்டு அதுக்கான ஒரு குவிஸ் அனுப்புறேன். நீங்க என்ன பண்ணுங்க, when you find time, right, go through that 10 things you need to know about IAM, 10 things you need to know about EC2. So it's like this. Correct, yes. Mhm. Yeah, mix of, not all of them, a mix of. If it is an enterprise application, right, they'll use Red Hat. If it is, uh good question. It's all dependent on the workload, right? If it is SAP, right, you can't use Debian for SAP. Okay, so SAP only works on two or three types available. So they'll pick any one of that, depending on the cost and the features and the manpower skill set they have. If the employees they have is good on Red Hat Linux, they go with Red Hat Linux. If not, something else. Okay. So, yeah, so what I was saying is, ஒரு சின்ன இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன். ஓகே, வாட் இஸ் IAM அப்படின்றது பார்க்கலாம். நம்ம டீட்டெயிலில் பார்க்க போகிறது இல்லை இப்போ. ஸோ ஐஏஎம்கான 10 திங்ஸ் யூ நீட் டு நோ, இது வந்து ஒரு சின்ன தியரி. இது நீங்கள் பார்த்துட்டு படிச்சுட்டு, ஓகே, இது ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி இருக்கும். நான் அந்த ஃபார்ம் கொடுக்குறேன். அந்த ஃபார்ம் அனுப்பின பிறகு நீங்கள் அதை ஓப்பன் புக் டெஸ்ட் லைக் சார், இதை நீங்கள் ஒரு முறை இல்லை 2 முறை பார்த்து படிச்சுட்டு தென் ஆன்சர் தட் கொஸ்டின். உங்களுக்கும் ரிசல்ட்ஸ் காமிக்கும், எனக்கும் ரிசல்ட்ஸ் வரும். ஸோ தட் வே வி வில் நோ ஹவு ஸ்ட்ராங் வி ஆர், லெவல் 1 லெவலுக்கு ஹவு ஸ்ட்ராங் வி ஆர் வித் IAM. த சேம் அப்ளைஸ் ஃபார் EC2. ஓகே, த சேம் ஷுட் அப்ளை ஃபார் செக்யூரிட்டி குரூப். செக்யூரிட்டி குரூப் எங்கேயாச்சும் இருக்கோம் இங்கே. ரைட், ஸோ அதை நான் எடுத்து நான் கிரியேட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஹோப்ஃபுல்லி இன்னைக்கு இல்லை நாளைக்கு I'll do that. ஆனால் பேரலாக இது வந்து ஒரு இன்டர்வியூ லெவல் 1 ப்ரிப்பரேஷன் மாதிரி இருக்கும். ஓகே, ப்ராடக்ட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ். இந்த சினாரியோ
What will you choose? How will you work on it? How will you fix that error? How will you go on implementing? அந்த மாதிரி நம்ம அப்புறமா பார்க்கலாம். Okay? அதுவும் நான் கிரியேட் பண்ணி கொடுக்குறேன். Fine. So that's all I had. If there are no questions, right, we can call it a day. We will connect again tomorrow. நாளைக்கு நம்ம கனெக்ட் பண்ணும்போது இந்த லேப் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணலாம். இந்த மெயின் டைம் ரெக்கார்டிங் ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன் இன் சம் 10-15 minutes. ஸோ அதையுமே வந்து நான் யூடியூப்ல போட்டுட்டு கொஞ்சம் எடிட் பண்ணி யூடியூப்ல போட்டுட்டு ஷேர் பண்ணிட்டேன். நீங்களும் ஒரு முறை பார்த்துருங்க அதை, எஸ்பெஷலி இந்த லேப் பார்ட் மட்டும் பார்த்துருங்க. பார்த்துட்டீங்கன்னா நாளைக்கு லேப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஃபைன். That's all I had. There are no questions. We'll connect again tomorrow. Okay. All right. Thank you, everyone. Thank you. Bye for now.